பதவியேற்ற முதல் ஆண்டில் சகோதரர் பிரேமின் நம்பிக்கை. சில முடிவுகள் தொடர்கின்றன. 1989 முதல் 1990. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று கிறிஸ்தவர்களாக தேவனை நேசிக்கும் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பு யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததினால்தான். ஒருவேளை யூதர்கள் நினைத்திருக்கலாம் எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் அங்குதான் நம் இரட்சிப்பு உதயமாகிறது. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அதை விசுவாசிக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கின்றோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற கட்டளைக்கிணங்க எனது தகப்பனார் காலம் சென்ற திரு டி ராஜா அவர்கள் தொடங்கின இந்த கர்த்தருடைய ஊழியம் இன்றும் நடந்து வருகிறது. ஒருவேளை உலக பிரகாரமாக அவர்களின் முடிவு வந்தாலும் அவர்கள் ஊழிய பாதையில் கண்ட தரிசனங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அவர்கள் இறந்து நவம்பர் 12ஆம் தேதியோடு 1 வருடம் முடிகிறது. அதில் நாம் சிந்திக்க வேண்டியது, செயல்பட வேண்டியது, ஊழிய பாதையில் ஒரு படிகளாவது முன்னேறி இருக்கின்றோமா என்றுதான். கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி வருகிறார். அவர்கள் 1989ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் நாள் கோதையார் என்னும் இடத்தில் தொடங்கின ஜெப அறையிலே தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் சென்றிருந்தார்கள். அங்குதான் தன் இறுதி செய்தியையும் அளித்துள்ளார்கள். மழையினாலும் குளிரினாலும் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு திரும்பி வரும்போது தான் சுகவீனப்பட்டு 2 வாரங்கள் படுக்கையில் இருந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:7-8 என்ற வசனத்தின்படி அவர்கள் ஓட்டத்தை முடித்து கொண்டார்கள். ஆனால் இன்று அந்த இடத்தில் அநேகர் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அதில் ஓர் சிறிய ஓலை அறைதான் இருந்தது. கடந்த அக்டோபர் 29, 1990 நாங்கள் அந்த ஜெப அறையை நல்ல முறையில் கட்டிட வேலைகள் தொடங்கியிருக்கிறோம். தற்போது மதுரை ஆல் செயின்ட்ஸ் சர்ச் சார்பாக புதுப்பிக்கப்பட்டு பல கஷ்டங்கள் மத்தியில் நல்ல ஆலயம் எழும்பியிருக்கிறது. டெல்லி பணித்தளத்தை எடுத்து கொண்டால் சகோதரர் வில்சன் குடும்பமாக அங்கே ஊழியம் செய்து வருகிறார். நினைக்க முடியாத வேளையில் ஒரு சிறிய நிலத்தை ஜெப அறை கட்டுவதற்காக அங்கே உள்ள விசுவாசிகளே சேர்ந்து வாங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு ஜெப அறை கட்டுவதற்கும் அநேக முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது பெரிய ஆலயம் எழும்பியுள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறேன். கடந்த 1 வருடமாக நிறுத்தப்பட்டிருந்த வானொலி ஊழியம் 1990 செப்டம்பர் முதல் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. காணி மக்களுக்காக 1 நாள் தியான கூட்டம் பேச்சுப்பாறையில் வைத்து ஆகஸ்ட் 15ஆம் நாள் நடைபெற்றது. ஏகதேசம் 40 காணி மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். இவ்வளவு காணி மக்கள் சேர்ந்து வெளி கூட்டங்களில் கலந்து கொண்டது இதுவே முதல் தடவை. தற்போது அதே நாளில் CSI ஆலயத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த நாட்களில் ஊழியர்களும் அதிக உற்சாகத்துடன் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஒருவேளை தூணாக நின்ற காலம் சென்ற திரு DTR அவர்கள் இன்று இல்லாவிட்டாலும் அநேகம் புது தூண்களை கர்த்தர் எழுப்பி தருகிறார். நாம் கர்த்தருக்கென்று கட்டும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். 30 முழுநேர ஊழியர்கள் பல விதங்களில் சுவிசேஷ நண்பர் ஐக்கியத்தின் மூலமாக இன்றும் கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நீங்கள் எனக்காகவும் நான் கர்த்தருக்குள் உறுதியாக தரித்திருந்து இன்னும் அநேக காரியங்களை செய்யவும் இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாக தொடர்ந்து நடக்கவும் எனது தகப்பனாரின் நம்பிக்கைகள் வீண் போகாதபடிக்கு எங்களை உங்கள் ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்கள்.
தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. டி.ஐ. பிரேம் தேவசிங், பொதுச் செயலாளர். மகன் பிரேம் பாலு, பொறுப்பை உணர்தல். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. சகோதரர் டி.ஐ. பிரேம் தேவசிங், பொதுச் செயலாளர். எனது தகப்பனார் காலஞ்சென்ற திரு டி.டி. ராஜா அவர்கள் இன்று இல்லை என்பதை என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. நாட்கள் அவ்வளவு வேகமாக கடந்து செல்கின்றன. அவர்கள் இன்று நம் மத்தியில் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஆரம்பித்த ஊழியம் கர்த்தரின் பெரிதான கிருபையால் நம் எல்லோரின் ஜபங்களின் மூலமாக முன்பு போலவே நடக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். நான் 1981ஆம் ஆண்டு எம்ஏ படித்து கொண்டிருக்கும் போதே அலுவலகத்தில் சேர்ந்து பணிபுரிய ஆரம்பித்து விட்டேன். ஆனால் பெயர் கிறிஸ்தவனாக ஏதோ அலுவலகமும் அட்மினிஸ்ட்ரேஷனும் போதும் என்று நிர்விசாரமாக இருந்தேன். எத்தனையோ தருணங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, ஆனால் சன்மார்க்கமாக ஞாயிறு ஆராதனை மட்டும் போதும் என்று இருந்தேன். ஆனால் அப்பாவின் திடீர் மரணம் என்னை திகைக்க செய்தது. இந்த பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் தேவ பயத்தோடும் பக்தியோடும் கூடிய பரிசுத்தம் இருந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும் என்பதை நன்கு அறிந்திருந்தேன். நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்தி வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற கிருபை செய்கிறார். இது ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய அனுபவம் இல்லை. வாழ்க்கை முழுவதும் படிப்படியாக கடைபிடித்து நடக்க வேண்டிய அனுபவம் என்பதை இப்போது தெரிந்து கொண்டேன். அப்பா அடிக்கடி சொல்கின்ற உதாரணம், பழம் இருக்கிற மரத்துக்கு எரி விழதான் செய்யும். அதுபோல நாம் கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் சத்துரு சும்மா இருக்க மாட்டான். பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதோ அவ்வளவு நாம் வளருகின்றோம் என்று அர்த்தம் என்பார்கள். அவர்கள் சொன்ன உதாரணங்கள், காரணங்கள் ஆகியவற்றை இந்த நாட்களில் உணர முடிகிறது. நீங்காத நினைவுகள். 1989. காலங்கள் பல கடந்தும் சில நினைவுகள் நீங்குவதில்லை. வாழ்க்கை பாதையில் எண்ணிறந்த மக்களை சந்திக்கின்றோம், பழகுகின்றோம். எனினும் ஒரு சிலர் நம் உள்ளத்தில் நீங்கா இடம் பெற்று விடுகின்றனர். இங்ஙனம் உடலால் மறைந்தும் உள்ளது நீங்காது நிலைத்திருப்பவரே நம் அருமை சகோதரன் டி.டி. ராஜா அவர்கள். அன்றுதான் முதல் ESLC தவறிய மாணவர்கள் டியூட்டோரியல் காலேஜ் என்னும் அமைப்பில் சேர்ந்து படிக்க வேண்டிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அன்று மார்த்தாண்டத்தில் இவ்வகை காலேஜ் ஒன்று துவங்கினார்கள். அங்குதான் எனக்கும் சகோதரர் ராஜாவுக்கும் முதல் சந்தித்து பழகும் வாய்ப்பு கிடைத்தது. இது 1951ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி. குறும்பு செய்யும் இதர மாணவர் மத்தியில் அடக்கமே உருவான சகோதரன் என்னை மிகவும் கவர்ந்தார். நாங்கள் நண்பர்களானோம். பின் இடத்தாலும் காலத்தாலும் சிறிது காலம் பிரிக்கப்பட்டிருந்தோம். அவர்கள் நாகர்கோவிலில் சிறிதாக ஆரம்பித்த ஜெபக்குழு வளர்ந்து சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் என்ற பெயரில் ஊழியத்தை தொடர்ந்தார்கள். அது விரிவடைந்து மார்த்தாண்டத்தில் அதன் கிளை ஆரம்பித்த போது பிரிந்த நண்பர்கள் மறுபடியும் சேர்ந்தோம். காணி மக்கள் மத்தியில் செய்யும் ஊழியம் எனக்கு மிகவும் பிரியமானதாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க கிளை கமிட்டியில் ஒரு அங்கமாக செயல்பட்டேன். நாங்கள் ஒன்றாக ஊழியம் செய்யும் பெரிய கிருபை ஆண்டவர் தந்தார். பின்னர் அவர் விருப்பத்திற்கேற்ப நாகர்கோவிலில் செயற்குழு அங்கத்தினனாகவும் செயல்பட்டேன். அதன் பின் எல்லோருடைய விருப்பத்துக்கிணங்க ஐக்கியத்தின் தலைவராகவும் சில வருடங்கள் பொறுப்பேற்று ஊழியம் செய்தேன். இவ்வாறு எங்கள் பால்ய சிநேகம் ஊழியத்தின் நிமித்தம் மேலும் அதிகம் வலுவடைந்து பயனுள்ள பல ஊழியங்களும் செய்ய ஆண்டவர் துணை புரிந்தார். நாங்கள் சேர்ந்து செய்த ஊழியங்கள் இன்றும் நீங்காத நினைவுகளாயிருக்கின்றன.
நமது அன்பு சகோதரன் ஊழியத்தில் அதிகம் தரிசனம் உடையவராயிருந்தார். போதிய பண வசதி இல்லாத பல சந்தர்ப்பங்களிலும் புதிய ஊழிய திட்டங்களை அறிவித்தார். இது எப்படி நம்மால் கூடும் என்று கமிட்டி அங்கத்தினர் கூறிய போதெல்லாம், இது கர்த்தருடைய ஊழியம், நாம் தொடங்கலாம், கர்த்தர் நடத்துவார் என்று தைரியப்படுத்தினார்கள். ஆம், உண்மையிலேயே அவ்வூழியங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தியதை கண்டு நாங்களே வியந்திருக்கின்றோம். ஆம், உண்மையிலேயே அவ்வூழியங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தியதை கண்டு நாங்களே வியந்திருக்கிறோம். விசுவாசத்தில் சிறந்து விளங்கினார். இவ்வூழியங்கள் அனைத்தும் விசுவாசத்தால் கட்டப்பட்டவைகளே. ஆண்டவர் ஊழியங்களை தாங்குவார் என்று விசுவாசித்தார்கள். ஆகவே செயலில் துணிந்து இறங்கினார்கள். இப்பொழுது இயங்கி வரும் சிறுவர் இல்லம் அவருடைய ஆழ்ந்த விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. தரிசனம் உடையவராயிருந்து மட்டுமல்ல, கிடைத்த தரிசனத்தை விசுவாசித்து செயல்பட்டார்கள். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். நம் அருமை சகோதரர் மிகவும் அதிக அன்புள்ளம் கொண்டவராக இருந்தார். எல்லோரிடமும் அன்பாக பழகினார். குற்றம் புரிந்தவர்களாயிருப்பினும் மன்னித்து மறந்து அன்பு செலுத்தினவராயிருந்தார். அலுவலகத்திலும் பணித்தளங்களிலும் வேலை செய்யும் ஊழியக்காரர் மேல் எப்போதும் அவர் காட்டிய அக்கறை, அவர்களுக்காக அவர் கமிட்டியில் பேசும் பேச்சுக்கள் அவர் ஊழியங்கள் மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தியது. எவர் உள்ளத்தையும் புண்படுத்தாதவாறே பேசுவார், செயல்படுவார். இத்தனை அன்பும் பண்பும் பாசமுடைய நம் அன்பு அண்ணன் நம்மை விட்டு கடந்து போனது நம் அனைவருக்குமே பெருத்த நஷ்டமாகும். அவர் வைத்து போன மாதிரியை பின்பற்றி அவர் விட்டு சென்ற ஊழியங்களை நாம் ஒன்று சேர்ந்து தாங்கி செவ்வனே நடத்துவதே நாம் அவருக்கு செலுத்தும் அன்பு கடனாகும். அவரது ஒரே மகன் T.I. பிரேம்தேவ சிங் அவரது பொறுப்புகளை ஏற்று தொடர்ந்து பொது செயலாளராக பணியாற்ற முன்வந்துள்ளார். இது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகும். தேவன் தாமே அவருக்கு இம்மாபெரும் ஊழியத்தை ஆண்டவர் நாம மகிமைக்காக நடத்தி செல்ல வேண்டிய எல்லா கிருபையின் வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்காத நினைவுகளுடன் ஒய். ஜோன்ஸ், மார்த்தாண்டம். நான் கண்ட உண்மை சாட்சிகள். சகோதரர் ஒய். ஜோன்ஸ், FEF தலைவர். ஆரம்ப நாட்களில் இருந்தே அண்ணன் DTR உடன் சேர்ந்து பல நிலைகளில் ஊழியம் செய்தார். 1975ஆம் ஆண்டு FEF அரசாங்கத்தில் பதிவு செய்யும் போது அந்த செயற்குழுவில் ஒருவராக இருந்து கையொப்பம் இட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு தலைவராக சில ஆண்டுகள் அப்பதவி வகித்தார். தற்போதும் செயற்குழுவில் தலைவராக தனது பலவீனத்தின் மத்தியில் செயலாற்றி வருகிறார். அண்ணன் ஜோன்ஸ் அவர்கள் வேத அறிவு மிக்கவர். மிஷனரிகளுக்கு வேத அறிவு புகட்டுவதில் மிகவும் சிறந்தவர். சகோதரர் ஒய். ஜோன்ஸ் என்றால் சந்திரா ஸ்டுடியோ என்று புகழ் பெற்றவை. சிறப்பாக அவரது இல்லத்தில் ஒரு பகுதியை வேத பாடம் நடத்துவதற்கு என்று தனிமைப்படுத்தி பயிற்சி கொடுத்து வருகிறார். தனது பலவீனத்தில் மத்தியில் தற்போதும் பல இடங்களுக்கு செய்தி கொடுக்க செல்கிறார். அவருக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். தங்களுடன் இணைந்து பணியாற்றும் BM சாமுவேல்ராஜ் ஜான். ரெவரண்ட் J. வில்லியம் ஜார்ஜ், FEF ப்ரோ செக்ரட்டரி. ஐயா அவர்கள் தனது 92ஆம் வயதில் ஆண்டவருக்கு பணி செய்யும் ஆர்வத்துடன் FEF உடன் இணைந்து பணி செய்து வருகிறார். மேற்படி ஊழியத்தின் மீது அதிக பாரம் உடையவர்கள். நாகர்கோவிலில் தனது வீட்டிலிருந்து வரும்போது FEFஇன் முன்னேற்றத்திற்காக பல வீடுகளை சந்திக்க செல்லும் போதும் நடந்தே செல்பவர். சில ஆண்டுகள் செயற்குழுவில் துணைத் தலைவராக செயலாற்றினார். அவரது ஆலோசனை மேலானது. தற்போது முன்னேற்ற செயலராகவும் நம் அலுவலக மேலாளராகவும் நன்கு பணி செய்கிறார். ஆங்கில அறிவு மிக்கவர். அமைதியும் பொறுமையாக பேசக்கூடியவர்.
சில நேரங்களில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் ராபோஜன ஆராதனையில் உதவி குருவாக உதவி செய்வது வழக்கம். நீண்ட நாட்கள் திருப்பணி செய்ய ஜெபிக்கும்படி வேண்டுகிறேன். தங்களுடன் இணைந்து பணி செய்யும் BM சாமுவேல்ராஜ் ஜான்.